ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற ரயில். அப்புறம் தான் அந்த வண்டி எடுப்பாங்க. அவங்க 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அங்கே இருக்கிற எஸ்எம் ஃபோன் அடித்து கேட்பாங்க. எல்லாரும் போர்டு ஆகிட்டீங்களான்னு கேட்பாங்க. உங்களோட கன்ஃபார்ம் பண்ணி தான் வண்டி எடுப்பாங்க. ரயிலில் ஏறும் பயணிகளும் இறங்கும் பயணிகளும் பெரும் அவதி. ரயில்வே அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதம். நெல்லை மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நிற்காததால் அங்கு ஏற்பட்ட பரபரப்பு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நெல்லை மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த ரயில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி, அம்பை, கீழக்கடையம், பாவூர் சத்திரம், தென்காசி மற்றும் ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, பழனி, பொள்ளாச்சி, கோவை வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திங்கட்கிழமை காலை 7:15 மணிக்கு சென்று சேரும். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த ரயில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நிற்காததால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். அடுத்த ரயில் நிலையமான அம்பையில் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் ரயில் சென்று கொண்டிருந்த போது அதில் பயணித்த பயணிகள் கூச்சலிட்டனர். அம்பையில் ரயில் நின்றதும் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் லோகோ பைலட்டிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் அவர்களை பேருந்தில் அனுப்பி வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் விதிகளை மீறி இந்த ரயிலை தென்காசி ரயில் நிலையத்தில் 1 மணி நேரத்தில் அந்த லோகோ பைலட் நிறுத்திவிட்டார் என்றும் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்திலும் நிற்காமல் சென்றதாலும் ரயில் பயணிகளிடையே குழப்பம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.